அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திருமணம். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் ஏன் அடிக்கடி இதை பற்றி பேசணும்? இப்படி பேசுகிறதால நீங்கள் வேற என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறீங்களோ தெரியல. ஒருவேளை நம்ம ருக்மணியை எங்கள் வீட்டு பக்கத்தில் கல்யாணம் செஞ்சு கொடுக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு நீங்கள் வேற நினச்சிக்கிறீங்களோ என்னமோ. உங்கள் பெண்ணை நீங்கள் எங்கே கொடுத்தா எனக்கு என்ன வந்தது? இனினா இதை பற்றி பேசுகிறதா இல்லவே இல்லை. உங்கள் பாடு உங்கள் பெண்ணோட பாடு. உங்களுக்கு இல்லாத அக்கறையும் ஆத்திரமோ எனக்கு என்ன வந்தது? சிவகாமி புரிஞ்சு தள்ளினா. கோச்சிக்காதே சிவகாமி, இப்போதான் குத்தாலத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் அங்கிருந்து இங்கே வந்ததும் இந்த வேலை அந்த வேலைன்னு இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமே இந்த விஷயத்தை பற்றி கவனிப்போமே. பகவான் செட்டியார் சொன்னார். நீங்கள் கவனிச்சாலும் சரி, கவனிக்காம போனாலும் சரி, உங்கள் பெண்ணு நல்லா இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லாதப்போ எனக்கு என்ன இருக்கு? திரும்பவும் சொன்னான். சிவகாமி தன் மூத்தாள் பெண்ணோட கல்யாணத்தில் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறத பார்க்கும் பொழுது பகவான் செட்டியாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சரி, நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, முதல்ல ருக்மிணிக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு அவளுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஏன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு சிவகாமி சமையல் அறைக்குள்ளே போனா. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அங்கே இருந்து சத்தம் வந்துச்சு. இவர் தன் மகளுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவளுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அவளோட கல்யாணமே முடிஞ்சிடும். அதான் போலான்னு சொல்றேனே சிவகாமி, உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? பகவான் செட்டியார் கேட்டதும் சமையல் அறையிலிருந்து சிவகாமி வெளியே வந்து கணவன் கிட்ட சொன்னா. நான் எதுக்காக சொல்றேன்னா, அங்கே பெண் வீட்டுக்காரங்க அவங்கள நெருக்கிக்கிட்டு இருக்காங்களாம். நான் அங்கே இருந்தப்பவே 2-3 ஜாதகம் இருக்கிறதா பெண் வீட்டுக்காரங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து பேசி முடிச்சிட்டா அப்புறம் நம்முடைய ஆசையெல்லாம் என்ன ஆகுறது? இல்லை, நம்ம முன்னாடியே இதை பற்றி ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லியா வச்சிருக்கோம். அதுவும் இல்லையே, நமக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாதானே வேற இடத்த கூட அவங்க பார்க்காம இருப்பாங்க. அதுவும் இல்லை, உங்களுக்கும் ருக்மிணிக்கும் மாப்பிள்ளைய பிடிக்காம போயிருந்தா நான் இவ்வளோ தூரம் பேச மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். மாப்பிள்ளைய உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உங்க பெண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? சீக்கிரமா முடிவு செஞ்சுட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு தூரம் சிவகாமி சொன்ன பிறகு பகவான் செட்டியார் பஞ்சாங்கத்தை புரட்ட ஆரம்பிச்சாரு. இனிமேதான் 4 நட்சத்திரமும் வேற பார்க்க போறீங்களாக்கும். சிவகாமி திரும்பவும் அங்கனாயிடுச்சா. நல்ல வேலையா நாளைக்கே நல்ல நாளா இருக்கு சிவகாமி. நான் நாளைக்கே புறப்பட்டு போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன், பகவான் செட்டியார் சொன்னார். அடுத்த நாள் ராத்திரி சுந்தரன் செட்டியார் வீட்டுக்கு பகவான் செட்டியார் நுழைஞ்சப்போ, வாங்க வாங்க, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. பாலகிருஷ்ணனோட கல்யாண பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு. வந்து நீங்களும் உட்காருங்க. சுந்தரன் செட்டியார் அவரை வரவேற்று உபசரிச்சாரு. ஹாலில் சுந்தரன் செட்டியாரும் அவருக்கு முன்னாடி மதுரை உமையோரம் பாகன் செட்டியாரும் அவர் கூட இன்னும் சில பேரும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பாலகிருஷ்ணனோட அப்பா ராமநாத செட்டியார் கூட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் பகவான் செட்டியாருக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. சரியான சமயத்துல வந்திருக்கேன் இல்லையே, சமயம் தவறிலாம் வந்திருக்கேன் தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாரு. உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில ஒரு தாம்பல தட்டுல வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூப்பழம்னு வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதை பார்த்த பிறகு பகவான் செட்டியாருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சுந்தரன் செட்டியார ஜாடையா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு. உள்ள வந்து என்னன்னு கேட்டவர்கிட்ட, இன்னும் வெத்தலை பாக்கு மாத்தல பகவான் செட்டியார் கேட்டாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு நல்ல நாளுன்னு தான் நானும் அதே விஷயத்த உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, நான் நினைச்சேன் சிவகாமி அன்னைக்கு என்கிட்ட ஜாதகத்தை கேட்டப்பவே நான் நினைச்சேன். ஆனா இப்போ என்ன பண்றது, காரியம்தான் கைமீறி போச்சே அப்படின்னா. நீங்க இதை பற்றி முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் நாங்க மேற்கொண்டு பேசாம இருந்திருப்போம். இப்போ திடீர்னு காரியம் முடிகிற நேரத்துல வந்திருக்கீங்களே, சுந்தரன் செட்டியார் சொன்னாரு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் உங்க பேரனுக்கு கல்யாணம் முடிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. அம்மா இல்லாத பிள்ளை பாருங்க, எல்லா காரியத்தையும் காலகாலத்திலேயே முடிச்சிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அப்புறம் யாருக்கு எப்படி இருக்குமோ, எது எப்படி நடக்குமோ யார் கண்டது? சரி, இப்போ உங்க என்னவோ என்ன கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து சேருங்க, அவ்வளவுதான். அதை சொன்னதும் பகவான் செட்டியார் முகத்துல ஏமாற்றம் தான் படர்ந்திருந்தது. கொஞ்ச நேரம் அசைவில்லாம நின்றுட்டு இருந்தாரு.
அவருடைய இந்த நிலைமையை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபகரமாக இருந்துச்சு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, ஏங்க அவங்க பக்கத்தில் இருந்து தானே வந்திருக்காங்க, பாவம் அவர் இதுக்காகவே திருநெல்வேலியிலேருந்து மெனக்கெட்டு வந்து இப்படி ஏமாந்து நிற்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னாரு. அதுக்காக இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னும் வெத்தலை பாக்கு மாத்திரல, இருந்தாலும் பேசின பேச்சிலேருந்து வார்த்தை தவற சொல்கிறது நல்லா இல்லையே. ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி கிடக்கும் பொழுது அதை இதன்னு யோசிக்காம முதல்ல நீங்கள் இவர் பெண்ணை முடிக்கிற வழியை பாருங்க, லக்ஷ்மி அம்மா சொன்னா. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சகுனம் சரியில்லை, ஒரு அசந்தர்ப்பம் நடந்துடுச்சுன்னு சொல்லி அனுப்புங்க. சரின்னு 2 பேரும் ஹாலுக்குள்ள வந்தாங்க. பகவான் செட்டியார் பேசாம தலை கவிழ்ந்து உட்காந்துக்கிட்டு இருந்தார். சுந்தரம் செட்டியார் மெதுவா பேச்சு எடுத்தாரு. நம்ம பேச்சு இப்படி முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. சுந்தர செட்டியார் அப்படி சொன்னதும் உமையோரம் பாக செட்டியார் ஆவலோட, ஏ என்னாச்சு அப்படின்னு கேட்டார். நம்முடைய பேச்சை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன், என்ன விஷயம்? சகுனம் சரியில்லை, ஒரு அசந்தர்ப்பம் நடந்துருச்சு. தெளிவாக தான் சொல்லுங்களேன், அப்படி என்ன நடந்துச்சு? சகுனம் சரியில்லைன்னா விட்டுடுங்களேன் சாமி, அவசியம் விலாவாரியா சொல்லத்தான் வேணுமா என்ன? பகவான் செட்டியார் சொன்னார். உமையோரம் பாகன் செட்டியாருக்கும் அவர் கூட வந்திருக்கவங்களுக்கும் அவங்க சொல்லலைனாலும் விஷயம் ஓரளவுக்கு என்னன்னு யூகம் பண்ணிக்கிட்டாங்க. அபசகுனம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மனுஷன் இந்த சமயத்தில் வந்து சேர்ந்துருக்காருல, அதுதான் இங்கே அபசகுனம். எந்திரிங்கண்ணே, போகலாம். மனுஷன் இப்படி பேசின பேச்ச மாறும் பொழுது அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கீங்க? ஞானியா, பெரிய அறிவாளியாம், எழுந்துருங்கண்ணே போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்னையா பேசணும்? இல்லை என்ன மாற்றிட்டோம்? வெத்திலை பாக்கு மாத்திராதான் பேச்சு முடிவாயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேச்சுக்கள் பேசுகிற மாதிரி தான் இதையும் பேசி வச்சோம். பிடிக்கலன்னு சொன்னால் பேசாமல் கிளம்புங்களேன். எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விடுறீங்க? ராமநாதன் செட்டியார் சொன்னார். சுந்தரம் செட்டியார் எதுவுமே பேசலை. தான் செய்யறது சரியில்லைன்னு அவருக்கே தோணுச்சு. என்னென்ன யோசனை? இனி நமக்கு என்ன இங்கே வேலை? எந்திரிங்க. இன்னொருத்தர் உமையோரம் பாக செட்டியாரை பார்த்து சொன்னார். யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இது போல் மாப்பிள்ளை எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் சுந்தரம் செட்டியார் போல ஒரு நல்ல மனுஷன் இவ்வளவு சுலபமாக வாக்கு மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சொல்லிக்கிட்டே அவர் எழுந்து கிளம்பினார். உலகமே அப்படித்தானே, சொல்லொன்னா இருக்கும், செயலொன்னா இருக்கும். அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க. 1/2 மணிக்கு ஒரு முறை வண்டி மதுரைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த ரயிலையே உமையோரம் பாக செட்டியாரும் அவர் கூட வந்தவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ரயிலோட விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தப்போ உமையோரம் பாக செட்டியார் ரொம்ப கவலையோடு இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னே, ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இவனை விட அழகானவனும் படித்தவனும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி வருத்தப்படுறீங்க? ஒருத்தர் கேட்டார். அது என்னமோ நிஜம்தான். ஆனால் இந்த பையன் பள்ளிக்கூட வருஷ விழாவில் அன்னைக்கு பேசினால, அதை பார்த்ததுலேருந்து அந்த சின்ன பொண்ணு இவனை தான் கட்டிக்குவேன்னு ரொம்ப ஆசையாக பிடிவாதத்தோடு இருக்கா. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு மாப்பிள்ளைய பேசலான்னு கூட நினச்சேன். ஆனால் அந்த கழுதை அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. உமையோரம் பாகன் செட்டியார் சொன்னார். இங்கே சுந்தரம் செட்டியார் வீட்டில் கல்யாண பேச்சு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பேச்செல்லாம் முடிஞ்சு வெத்திலை பாக்கும் மாற்றப்பட்டது. லக்ஷ்மி அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் செட்டியார் திருநெல்வேலிக்கு போய் விஷயங்களெல்லாம் விலாவரியாக சொன்னப்போ சிவகாமிக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேனா இல்லையா, கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் அப்புறம் அந்த சம்பந்தம் நமக்கு கிடைக்காமையே போயிருக்கோன்னா. சகுந்தலையும் ருக்மிணியும் சீர்தூக்கி பார்த்தா சகுந்தலையே அதிக அழகான பெண். அவளை தான் பாலகிருஷ்ணனுக்கும் அதிகமாக பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அவனும் இந்த சமயத்தில் ருக்மிணியை நினச்சி திருப்தி அடைஞ்சுதான் இருந்தான். கல்யாண ஏற்பாடுகள் 2 வீட்டுகளையும் ஆரம்பமாச்சு. சிவகாமி தன்னோட சொந்த பெண்ணோட கல்யாணத்தை நடத்துகிற மாதிரியே இதுலேயும் அதிக சிரத்தை எடுத்து நடந்துக்கிட்டா. சீர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு அவன் கணவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தா. அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டதுல பகவான் செட்டியாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ருக்மிணியோட அம்மாவோட நகைகள் எல்லாமே அவளுக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதையெல்லாம் ஏராளமானது இருந்தது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் புதிய நகைகளும் செய்யப்பட்டது. அதில் சிவகாமிக்கு தான் அதிக உற்சாகம். மனநிறைவோடவும் சந்தோஷத்தோடவும் எல்லா காரியங்களையும் செஞ்சா. இந்த வைர பதக்கங்களை பாரு சிவகாமி, வாங்கலாமா? நல்லா இருக்கா? பகவான் செட்டியார் கேட்டார். ஏன், நல்லா தான் இருக்கு. என்ன விலை சொல்கிறாங்க? சொல்லிக்கிட்டே அந்த 2 பதக்கங்களை ஒன்று எடுத்து
ருக்மிணியோட கழுத்துல போட்டு பார்த்தா. 500 ரூபாய் சொல்றான், கொஞ்சம் குறைக்கலான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வாங்கிடுங்க, நல்லா தான் இருக்கு. ரெண்டையும் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட இந்த மாதிரி வெள்ளை பதக்கம் இல்லைல்ல? அட, எனக்கு எதுக்கு வைர பதக்கம்? அவளுக்கு மட்டும் வாங்குங்க போதும், சிவகாமி சொன்னா. மகளுடைய கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு மனைவிக்கும் 2 நகைங்களை வாங்கி போட்டா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு தான் பகவான் செட்டியார் நினைச்சார். ஆனா இந்த கல்யாணத்துல காட்டுற உற்சாகத்தை இந்த மாதிரி சில்லறை விஷயங்கள் எல்லாம் காட்டல. ருக்மிணிக்கு செய்யறது எல்லாமே பாலகிருஷ்ணனுக்கே செய்யறதா அவன் நினைச்சா. ருக்மிணி அலங்கரிச்சா அந்த அலங்காரத்தோட முடிவுல அனுபவிக்க போறவன் பாலகிருஷ்ணன் தானே. அதை நினைச்சு சிவகாமி சந்தோஷம் அடைஞ்சா. பாலகிருஷ்ணனை அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அந்த சந்தோஷம் அவளுக்கு கொடுத்து வைக்கல. அந்த விஷயம் தீர்மானமாகின பொழுதே பாலகிருஷ்ணனுக்கு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசுல நினைச்சிருந்தா. அதை நிறைவேற்றதற்கான ஒரு சாதனமும் தன் கையிலேயே இருக்கிறத தெரிஞ்சப்போ அவளுக்கு ஏராளமான மகிழ்ச்சி. இப்போ அவனுக்கு மாமியாராகவே ஆக போறா. எவ்வளவு பெரிய பெருமையுள்ள பதவி. 2ஆம் தாரமா வாழ்க்கைப்படுறதுலயும் ஒரு நல்லது இருக்கதான் செய்யுது. அவ முதல் தாரமா யாருக்காவது வாழ்க்கைப்பட்டிருந்தா பாலகிருஷ்ணனுக்கு மாமியாராகும் பாக்கியம் கிடைச்சிருக்குமா? பாலகிருஷ்ணனும் அவளும் கணவன் மனைவியா இருக்கிற சந்தோஷத்தை தான் கடவுள் அவளுக்கு தரல, மாமியாரா இருக்கிறதுக்காகவாவது கொடுத்து வச்சிருக்கணுமே. பாலகிருஷ்ணனோட ஏதாவது ஒரு வகையில சம்பந்தம் ஏற்படுத்திக்கணுன்றது தான் அவளுடைய மனசு நினைச்சுக்கிட்டு இருந்தது. கல்யாணம் ஆன பின்னாடி பாலகிருஷ்ணன் மேல் படிப்புக்கு திருநெல்வேலிக்கே வருவான். அவளுடைய வீட்லயே தங்கிடுவான். அவ கையாலேயே சாப்பிடுவான். அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு சிவகாமி நினைச்சு பார்த்தா. ஆனா பாலகிருஷ்ணன் என்ன நினைச்சான்? அவனுக்கும் இந்த சம்பந்தம் பிடிச்சுதான் இருந்தது. அது அவனுக்கு பலவிதமான கற்பனைகளுக்கு இடமும் கொடுத்துச்சு. ஜாதகம் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு பகவான் செட்டியார் சொன்னாரே, அவர் என் ஜாதகத்தை வாங்கி போய் பார்த்தாரா பாட்டி? ஒரு நாள் பாலகிருஷ்ணன் கேட்டான். அவர் வாங்கிட்டு போல, சிவகாமி தான் போன தடவை வந்தப்போ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனான். அப்படின்னா சிவகாமியோட தூண்டுதல் பேரில் தான் இந்த கல்யாணம் முடிவாயிருக்கா? அப்படித்தான் இருக்கணும். தன் மூத்தாளோட மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சிவகாமிக்கே இவ்வளோ ஆர்வம்? இதே கேள்வி அவனுடைய மனசுல திரும்ப திரும்ப இன்பத்தை ஏற்படுத்துச்சு. அவன் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? அதுலயே சந்தோஷம் அடைஞ்சான். ருக்மிணியையும் சகுந்தலையும் ஒப்பிட்டு பார்த்தா சகுந்தலை தான் அதிக அழகி, நல்ல வசதி. ஆனா குணம், ஒருவருடைய குணம் அவனுக்கு அப்போ தெரியாதே. அவங்களுடைய வெளியுறத்து மட்டும்தானே அவன் அப்போ பார்த்தான். ஆனா அதுலேயும் சகுந்தலை தான் மேம்பட்டவ. அப்படி இருக்க ருக்மிணியை அவன் கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் தெரிவிச்சான். இந்த கேள்வி திரும்ப திரும்ப அவன் மனசுல ஏற்பட்டுச்சு. அதுக்கு பதில் சுலபத்துல கிடைக்கல. கடைசியில சொந்தத்துக்குள்ள சொந்தம், அதுலயும் பல சௌகரியம் உண்டுன்னு தன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டான். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் சிவகாமி வெற்றிபுரத்துக்கு வந்து சேர்ந்தா. இன்னைக்கு காலையில எழுந்ததும் திடீர்னு ஒரு விபரீத ஆசை தோணுச்சுமா. உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டேன், உடனே புறப்பட்டு வந்தேன்னா. அதை கேட்டதும் லக்ஷ்மி அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் புருஷன் ஒன்றும் சொல்லலையா? அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாரு. வேற என்ன சொல்ல போறாரு? உன் புருஷனை கோயிலில் வச்சு கும்பிடணுண்டி. உனக்கு கிடைச்சது போல வேற யாருக்கும் கிடைக்காது, லக்ஷ்மி அம்மா பெருமையாக சொன்னா. ஏன், உனக்கு கூட கிடைக்கலையா என்ன? அந்த சமயம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சுந்தரம் செட்டியார் சிரிச்சுக்கிட்டு மனைவியை பார்த்து கேட்டுட்டு சிவகாமியோட நலத்தை விசாரிச்சாரு. சுந்தரம் செட்டியார் சாப்பிட்டுட்டு போன பிறகு கொஞ்ச நேரத்துல பாலகிருஷ்ணன் வீடு வந்து சேர்ந்தான். எதிர்பாராத விதமா வீட்டுல சிவகாமிய பார்த்ததும் திடுக்கிட்டு முழிச்சான். சிவகாமி தலை கவிழ்ந்து நின்னுகிட்டு இருந்தா. எப்ப வந்த சிவகாமி? நல்லா இருக்கியா? பாலகிருஷ்ணன் கேட்டான். ஆன்னு தலையாட்டி வச்சா சிவகாமி. வெற்றிபுரத்துக்கு சிவகாமி வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையிலயும் தான் அடுத்த நாள் ஊருக்கு புறப்படுறதா சிவகாமி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா ஏனும் கிளம்பவே இல்லை. பாலகிருஷ்ணன் ஒரு நாள் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்தான். நாளைக்கு நான் கட்டாயம் ஊருக்கு புறப்படணுமா, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சிவகாமி சொன்னான். இத்தனை நாளும் இவ இந்த மாதிரி சொன்ன பொழுதெல்லாம் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமே, இப்ப என்ன அவசரம்? அப்படிதான் லக்ஷ்மி அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப அவளுக்கும் சிவகாமி புறப்பட வேண்டியது அவசியம்னோ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு. அதனால சரி கிளம்பு, இனிதான் அடிக்கடி இங்க வர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும்ல, மகளை பார்த்து சொன்னா. அவளுடைய பேச்ச
அவன் கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி அவன் சாப்பிட்டுட்டு தன் படுக்கையில் வந்து படுத்துக்கிட்டான். அவனும் தாத்தாவும் மாடியில் தூங்குறது வழக்கம். பாட்டியும் சிவகாமியும் கீழே ஹாலில் தூங்குவாங்க. சிவகாமி வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதுதான் வழக்கமாக இருந்துச்சு. அவளை கல்யாணம் செஞ்சு கொடுத்த பிறகு அதில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டுது. கீழே தனியாக படுத்திருக்க விரும்பாம ஒரு சில நேரம் பாட்டியும் மாடிக்கு வந்துடுவா. சிவகாமி வந்திருக்க சமயங்களில் பாட்டி கீழே அவ கூடவே படுத்துக்குவா. அன்னைக்கு ராத்திரி சிவகாமி கீழே ஹாலில் படுத்திருந்தா. பாலகிருஷ்ணனுக்கு ஏனோ தூக்கமே வரல. சிவகாமி தான் அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு சாப்பாடு பரிமாறினான். அதுவா அவனுக்கு இப்போ தூக்கம் வர்றதுக்கு காரணமா இருக்கும். படுக்கையில புரண்டு புரண்டு படுத்தான். அவனுக்கு தூக்கமே வரல. வீட்டு கடிகாரம் மணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு மணியா எண்ணினா 11 மணி தான் ஆகியிருக்கா. ரொம்ப நேரம் ஆன மாதிரிலாம் இருக்கு. போய் கடிகாரத்தை பார்த்தான். 11 தான் காட்டுச்சு. படுக்கையில திரும்ப வந்து படுத்தான். இப்போ கடிகாரத்தோட சத்தம் ரொம்ப மோசமா கேட்டுச்சு. அவனுக்கு தூக்கமே வரல. ஒருவேளை இப்படி அடிக்கடி இந்த கடிகாரம் சத்தம் போடுறதால தான் அவனுக்கு தூக்கம் வரலையோன்னு நினைச்சான். அடுத்த அறையில தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு. அவருடைய குரட்டை சத்தமும் அவனுக்கு நல்லாவே கேட்டுது. ஆனா அது கடிகாரத்தோட டக் டக் சத்தத்தை போல அந்த அளவுக்கு மோசமா இல்லை. அவனுக்கு சிறுநீர் கழிக்கணும் போல இருந்தது. திரும்பவும் எழுந்து போனான். அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் படுக்கையில் வந்து படுக்கும் பொழுது தூக்கம் வரல. கீழே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அமைதியான சுவாசத்தோட சத்தம் கூட அந்த சத்தம் இல்லாத இரவுல அவனுக்கு கேட்டுச்சு. அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் கீழே தான் அவங்க படுத்திருந்தாங்க. கடிகார மணி அடிச்சுது. மணி எண்ணினா. மணி இப்போ 12. அமைதியான இரவு. திடீர்னு ஒரு இருமல் சத்தம் கேட்டுச்சு. அது யாருடைய இருமல்? அது கீழே இருந்து தான் வந்தது. அவளுடைய இருமல் தான் அது. அப்படியானா அவளும் இன்னும் தூங்கலையா? இல்லை மணி அடித்த சத்தத்தில் எழுந்திருப்பாளோ? பாலகிருஷ்ணன் கண்ணை மூடினான். அது என்ன சத்தம்? ரொம்ப மெதுவாக கேட்டுச்சு. மாடிப்படியோட ஒவ்வொரு படி மேலே யாரோ மெதுவாக ஏறி வர மாதிரி தோணுச்சு. பாலகிருஷ்ணன் உன்னிப்பாக கவனிச்சான். படிகள் ஏறி முடிஞ்சாயிடுச்சு. அதுக்கு மேலே சத்தம் அவனோட படுக்கையை நோக்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. படுக்கை கிட்டையும் வந்தாகிடுச்சு. பாலகிருஷ்ணன் திடுக்கிட்டு கண் விழிச்சான். ஆனால் ஒன்னையும் காணோம். சுற்றுமுற்றும் பார்த்தான். எதுவுமே இல்லை. அப்படின்னா அந்த சத்தம் என்ன? ஒருவேளை பிரம்மையோ? அவனுக்கு திரும்பவும் சிறுநீர் கழிக்கணும் போல இருந்தது. எழுந்து போனான். அவனுடைய நெற்றியெல்லாம் ரொம்ப சூடாக இருந்துச்சு. தலையை தொட்டு பார்த்தான். ஏன் இப்படி ஆகுதுன்னு திரும்பவும் யோசிச்சுக்கிட்டே வந்து படுத்தான். கடிகாரத்தில் இப்போ மணி 1. படுக்கையிலிருந்து பாலகிருஷ்ணன் மெதுவாக எழுந்தான். கால்களை மெதுவாக கீழே வச்சு ஒரு படியாக இறங்கினான். போன மாதிரி விளக்கு மங்கலாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அவங்க அங்கே தான் படுத்திருந்தாங்க. அந்த இடத்துக்கு கிட்ட போனா. சிவகாமி தன் கையை லக்ஷ்மி அம்மா மேலே போட்டு அணைச்சி தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆமாம், தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் அப்போ அந்த இரும்பல் அவளோட இது இல்லையா? அப்போ ஒருவேளை தூக்கத்தில் தான் இரும்பி இருப்பாளோ? பாலகிருஷ்ணன் மெதுவாக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து மெல்ல கதவை திறந்து வெளியே போனான். நட்சத்திர பூத்த வானம், குளிர்ச்சியான காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கூட அவன் மனசை இன்னும் வெக்கையாகவும் புழுக்கமாகவும் தான் ஆக்குச்சு. திடீர்னு யாரோ பின்னாடி வர சத்தம். யாரா இருக்கோன்னு பாலகிருஷ்ணன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பாட்டி தான். என்னடா பாலு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த கேள்வி அவன் தலை மேலே ஒரு குடம் தண்ணீரை எடுத்து பொதன்னு ஊத்தின மாதிரி இருந்துச்சு. அவனுடைய மனசுல இருந்தா அவ்வளவு தீயும் அணிஞ்சுது. வயிறு வலிச்சுது பாட்டி. பாலகிருஷ்ணன் பதில் சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் தூங்கினான். 5 மணி ஆகியிருக்கும். லக்ஷ்மி அம்மா சிவகாமியை எழுப்பினா. ஐயோ வேண்டாம் வேண்டான்னு அலறிக்கிட்டு திடுக்கிட்டு எழுந்தா சிவகாமி. என்னடி சிவகாமி, இப்படி பயந்து போய் எழுந்துக்கிறியே? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? காலை வண்டியில் ஊருக்கு போக வேண்டாமா? நேரம் ஆச்சு, லக்ஷ்மி அம்மா சொன்னா. பாலகிருஷ்ணன் எழுந்து வெளியில் கிளம்பினான். சிவகாமி வாசல் தெளிச்சுக்கிட்டு இருந்தா. ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. சிவகாமியை கொண்டு விடுறதுக்கு லக்ஷ்மி அம்மா அவ கூட கிளம்பி போனா. அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு பாலகிருஷ்ணன் அவங்க கூடயே ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்தான். அவன் டிக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்தப்போ சிவகாமி மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தா. பாட்டியே காணோம். பாட்டி வந்த பிறகு டிக்கெட்டுகளை கொடுக்கலான்னு பாலகிருஷ்ணன் காத்துக்கிட்டு இருந்தான். டிக்கெட் வாங்கியாச்சா? சிவகாமி கேட்டா. இந்தா அப்படின்னு பாலகிருஷ்ணன் டிக்கெட்டுகளை நீட்டினான். இந்தாங்கன்னு சொல்லணும். மாமியார மரியாதையா சொல்ல வேண்டாமா? சொல்லி சிவகாமி சிரிச்சான்.
நாட்கள் இப்படியே நகர திடீர்னு அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. ஆமா, பாலகிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு. மனுஷங்க அவங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லையே. அந்த மாதிரி நடக்காம இருக்கிறது நல்லதோ கெட்டதோ. ஆனா விஷயம் இதுதான், கல்யாணம் நின்று போயிடுச்சு. இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அந்த கல்யாணத்தை பத்தி என்னென்னவோ ஆசை கனவுகளோ கற்பனைகளோடவோ இருந்தாங்க. அவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் இப்போ வீணா போச்சு. பலரும் பலவிதமா இந்த கல்யாண விஷயத்துல உற்சாகமா இருந்தாங்க. இந்த கல்யாணத்தினால தன் குடும்பத்துக்கும் சிவகாமி குடும்பத்துக்கும் உள்ள உறவு வலுவடை போகுதுன்னு லக்ஷ்மி அம்மா கூட நினைச்சிருந்தா. ஆனா அது இப்படி முடியும்னோ, இதனால இப்படி 2 குடும்பங்களுக்குள்ள இருக்கிற உறவு முழுசா அறுந்து போயிடும்னு அவ கனவுல கூட நினைக்கலையே. ஆனா அந்த கல்யாணம் எப்படி நின்னுது? இந்த முறை பகவான் செட்டியார் தான் வாக்கு மாறிட்டாரு. தான் பேசின பேச்சை மீறி தன் பெண்ணை வேற இடத்துல கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. முன்னாடி ஒரு சமயம் அதுவும் கல்யாண சம்பந்தமாகவே பகவான் செட்டியார் வாக்கு மாறிட்டதா சுந்தரம் செட்டியார் அவரை பரிகாசம் பண்ணாரு. ஆனா அது வெறும் கேலிக்காகத்தான். ஆனா இப்போ அவர் உண்மையிலேயே வாக்கு மாறிட்டாரு. இது அவமானத்துக்கும் மனக்கசப்புக்கும் தான் இடம் கொடுத்துச்சு. சுந்தரம் செட்டியார் வீட்டு கல்யாணம் நின்று போயிடுச்சா? வெத்திலை பாக்கு மாத்தி பிறகு கூட திருநெல்வேலி செட்டியார் பேச்ச மாறிட்டாரா? ஊரே இத பத்தி இழிவா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இவ்வளவுத்துக்கும் மூல காரணம் என்ன? பெரிய நதிகள் எல்லாம் சின்ன மூலத்தை தானே கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல பெரிய காரியங்களுக்கும் சின்ன காரணம் தான் அங்கே தூண்டுதலா இருக்கு. சிவகாமிய கணவன் வீட்டுக்கு லக்ஷ்மி அம்மா கொண்டு போய் விடுறதா இருந்ததுல்ல, அங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. ருக்மிணியோட கல்யாண சமாச்சாரத்தை கேட்டு அவளுடைய சின்ன தாயார், அதாவது அவளுடைய அம்மாவுக்கு கூட பிறந்தவ, திருநெல்வேலிக்கு வந்திருந்தா. கொஞ்ச நாட்கள் அங்கே தங்கி இருக்கலான்னு வந்திருந்தா. லக்ஷ்மி அம்மா ஒரு நாள் ருக்மிணியை பார்த்து, எங்கடி அம்மா, பேரன் பொண்டாட்டியோட சமத்தை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நீ தான் எனக்கு சாதம் பரிமாறணும். எப்படி பரிமாறுறேன்னு பார்ப்போம் அப்படின்னா. ருக்மிணி பரிமாறும் பொழுது சாதம் கொஞ்சம் கீழே சிந்திட்டா, சாம்பாரையும் கொஞ்சம் கீழே ஊத்திட்டா. உடனே அவளை பார்த்து லக்ஷ்மி அம்மா வேடிக்கையா, இப்படி சாமானையெல்லாம் கொட்டிக்கிட்டும் சிந்திக்கிட்டும் இருந்தா எங்க வீட்டில் உன்னால எப்படி குப்பை கொட்ட முடியும்? நீ பணக்கார வீட்டு பெண்ணு தான். உங்க வீட்டில் எவ்வளோ சிந்தினாலும் செதறினாலும் அதை பற்றி யாரும் கேட்பார் இல்லை. ஆனா நாங்க உங்களை போல பணக்காரங்க இல்லையேம்மா. அவ இப்படி சொல்ல இதை ருக்மிணியோட சின்ன தாயார் கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் இன்னொரு நாள் ருக்மிணி வாழைப்பழத்தை ஒன்றை உரிச்சு தின்னுட்டு தோலை வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டா. லக்ஷ்மி அம்மா அதை பார்த்ததும், ஏண்டி வீட்டை இப்படிதான் குப்பை செய்வியா என்ன? என்ன இருந்தாலும் ஆம்பளை வளர்த்த பெண் தானே நீ. அதோட அம்மா இல்லாததால செல்லமா வளர்க்கப்பட்டிருக்க அப்படின்னா. லக்ஷ்மி அம்மா வெற்றி படத்துக்கு வந்த உடனே ருக்மிணியோட சின்ன தாயார் பகவான் செட்டியார்கிட்ட அவளால் ஆணை மட்டும் நல்லா வத்தி வைக்க ஆரம்பிச்சா. கிளியை வளர்த்து இப்படி பூனை கையிலையா கொடுப்பாங்க? கிளியாட்டம் பொண்ணை வளர்த்து இந்த கொடுமைக்காரிக்கிட்ட போய் ஒப்படைக்க போறீங்களாமே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாளே, கல்யாணம் ஆன பிறகு என்னென்ன பேசுவா? தாயில்லா பெண்ணு, வாழைப்பழம் தின்றதுக்கு கூட இவளுக்கு கண்ணு பொறுக்கல. இவளா வாங்கி கொடுத்து ஆக போகுது? அக்கா இருந்தப்போ ருக்மிணி எவ்வளோ செல்லமா வளர்ந்த பெண்ணு, மகராசி. அவ இப்படி போனதும் இந்த பெண்ணோட கதி இப்படி ஆயிடுச்சே. ஒப்பாரி வச்சு ஆழவும் ஆரம்பிச்சா. கடைசியில முடிவா ருக்மிணிய அங்க கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்க ஒருத்தரும் கல்யாணத்துக்கு வரவே மாட்டோம். இப்போவே சொல்லிடுறேன், அவ கொடுமைக்காரி. உங்க பெண்ணை தின்ன விடாம தூங்க விடாம கெடுத்துடுவா. தாயை பறி கொடுத்துட்டு இவ்வளோ நாளும் பரிதவிச்ச பெண்ணு கல்யாணம் ஆன பிறகு புருஷன் வீட்டுக்கு போய் கூடவா கஷ்டப்படணும்? அவ தீர்மானமா சொன்னா. ருக்மிணி விஷயத்துல தனக்கு இருக்கிற உரிமையை விட அவளுடைய சின்ன தாயாருக்கு தான் அதிக உரிமை இருக்கிறதா பகவான் செட்டியாரும் நினைச்சாரு. அதனால என்ன யோசிச்சாரோ என்னமோ கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. லக்ஷ்மி அம்மால கொடுமைக்காரின்னு ருக்மிணியோட சின்ன தாயார் சொன்ன சமாச்சாரம் வெளியே வந்தப்ப, இப்பேற்பட்ட உத்தமிய கொடுமைக்காரின்னு சொன்னவ நாக்கு இன்னுமா அழுகி போகாம இருக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. லக்ஷ்மி அம்மா மேல இந்த மாதிரி அபாண்டமா பழி சுமத்தினதுக்கு அடிப்படையான காரணமே வேற. ருக்மிணியோட அம்மா கூட பிறந்த மாமா ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கல்யாண வயசுல ஒரு மகனும் இருந்தான். ருக்மிணி அவனுக்கு கட்டணுன்றது தான் அவளுடைய சின்ன தாயாரோட எண்ணம்.
தன் அக்காளுடைய ஆபரணங்கள் எல்லாம் இன்னொருத்தி வீட்டுக்கு போறதான்னு அவளுக்கு வைத்தறிச்சல். அதனால அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தினோன்ற எண்ணத்தோட தான் கங்கணம் கட்டிக்கிட்டு அவ திருநெல்வேலிக்கே வந்தா. அதைக்கேத்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்படி கெட்ட எண்ணோடைய அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சது. இதை தவிர்த்து வேற எந்த ஒரு குற்றமும் குறையும் சொல்ல அவளுக்கு வேற வாய்ப்புகளே கிடைக்கல. அதனால பிடிச்ச சந்தர்ப்பத்தை பிடிச்சிக்கிட்டு அவ கூத்தாட ஆரம்பிச்சிட்டா. ஆனா இந்த உண்மை பகவான் செட்டியாருக்கு தெரிய வந்தப்போ அவர் பெருசா ஒன்றும் பேசிக்கல. ஏன்னா தாயில்லா பெண்ணை அவ அம்மா வழியிலேயே கொடுக்கறது தான் நல்லதுன்னு அவர் அப்பவே தீர்மானிச்சிட்டாரு. சுந்தரம் செட்டியார் இந்த விஷயத்த கேள்விப்பட்டப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனா பகவான் செட்டியார் மேல அவருக்கு கோபம் வரல, தன்னை தான் நொந்துக்கிட்டாரு. உமையோரம் பாகன் செட்டியார் கிட்ட பேசின பேச்ச உடனே மாத்தினல்ல, அந்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலேயே பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சாரு. தன் வீட்டுல பேசப்பட்ட ஒரு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்றது அவருக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். ஊரெல்லாம் இதை பத்தி இகழ்வா பேசிக்கிட்டு இருப்பாங்களே. செட்டியார் வெட்கி தலை குனிஞ்சார். சுந்தரம் செட்டியார் என்னையா பெரிய நாணயக்காரர், அவர் அன்னைக்கு பேச்சு மாறலையா என்ன? அதுக்கு இப்போ பலர் அனுபவிக்கிறாரு. அப்படித்தானே ஊரெல்லாம் பேசுவாங்கன்னு அவருக்கு தோணுச்சு. அன்னைக்கு உபயவரம் பாகன் செட்டியார் வயிறெறிஞ்சு அவருடைய வீட்டை விட்டு கிளம்பினாரு. இன்னைக்கு தான் வயிறெறிய வேண்டிய நிலைமை. பெண் புத்தி கேட்டு தான் மதி கெட்டு போனதை நினைச்சு அவர் தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டாரு. திருநெல்வேலியில ருக்மிணிக்கும் அவளுடைய மாமன் மகனுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சிவகாமி இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உற்சாகம் காட்டல. அவளுக்கு கோபம் மட்டும்தான் வந்தது. இவளுடைய மாமனோட மகனுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கா இவ்வளோ நகைங்களையும் செய்ய சொன்ன அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே திட்டினா. வைர பதக்கம் எனக்கு ஒன்று வாங்கி தரதா சொன்னீங்களே, அதை உடனே வாங்கிட்டு வந்து கொடுங்க. தன் கணவனுக்கு உத்தரவு போட்டா. அவர் அந்த கடைக்கு போய் பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே வித்தாகி இருந்தது. மனைவி கிட்ட வந்து சொன்னப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வைர பதக்கம் அவசியம் வேணும், எப்படி வாங்குவீங்களோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது கண்டிப்பா சொன்னான். எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி கடைசியில ஒரு வைர பதக்கத்தை வாங்கி கொண்டு வந்தாரு பகவான் செட்டியார். ருக்மிணிக்கு செஞ்ச நகைகளை போல தனக்கும் ஒன்னொன்னும் வேணும்னு சிவகாமி பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சா. அந்த நகைகள் எல்லாம் ஒன்னொன்னா வாங்கி வரப்பட்டது. ஆனா கல்யாணத்தன்னைக்கு அவ அந்த நகைகள்ல ஒன்ன கூட போட்டுக்கல. அவ சாதாரணமா போட்டுக்கிற நகைகளை கூட கழட்டி வச்சுட்டு தான் வந்தா. இந்த மாதிரி அடத்துக்கு மேல அடம் செஞ்சுக்கிட்டே இருந்தா சிவகாமி. பெரும்பான்மையான கல்யாண சடங்குகள்ல அவ கலந்துக்கவே இல்லை. அவசியமான சில சடங்குகள்ல மட்டும் வேண்டா விருப்பா கலந்துக்கிட்டா. இந்த விஷயம் லக்ஷ்மி அம்மா காதுக்கும் எட்டுச்சு. அவ ஒரு நாள் தன் கணவனை பார்த்து ருக்மிணியை நம்ம பாலகிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சிவகாமிக்கு கொல்ல ஆசைன்னு சொன்னா. எல்லாம் ஒன்னால தானே கேட்டுது, நீங்களும் என்னத்தான் குறை சொல்றீங்களா? நான் தான் கல்யாணம் நடக்க விடாம பண்ணிட்டேனா? லக்ஷ்மி அம்மா கேட்டா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஏன் பேரனோட பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்கிட்டு அதிகாரம் செய்ய ஆரம்பிச்ச? நீ சரியான முட்டாள் கழுத. உனக்கு தான் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு கடவுள் பிடுங்கிக்கிட்டானே, அப்புறம் மருமகனும் பேரம் பொட்டாட்டினும் உனக்கு எதுக்கு வீணாசை? உமையோரம் பாகன் செட்டியார் மகளையும் அவனுக்கு கல்யாணம் பண்ண விடாம தடுத்துட்ட, இப்போ இந்த பெண்ணையும் கட்ட விடாம பண்ணிட்ட அப்படின்னு தன் வயிற்றெரிச்சல் தீர லக்ஷ்மி அம்மாவை பார்த்து சுந்தரம் செட்டியார் கத்தினாரு. நானா? என் பேரனுடைய கல்யாணத்தை நானா தடுத்து நிறுத்திட்டேன்? எல்லாம் என் தலைவிதி, என் தலைவிதின்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வழிய ஒரு மூலையில் உட்காந்து தன் ஆத்திரம் தீர தலையில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சா லக்ஷ்மி அம்மா. அன்னைக்கு நல்ல பெண் வந்தப்போ தன் மகள் வழியில தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த கல்யாணத்தை தடுத்தாளே, இப்போ அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? எல்லாத்தையும் நீயே கெடுத்து வச்ச. எப்பவும் அவளுக்கு கெடுதல் புத்தி தான் தோணும் அப்படின்னு ராமநாத செட்டியார் கூட தன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் கூரைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு சிவகாமிக்கு டைஃபாய்டு ஜுரம்னும் ரொம்ப அபாயகரமான நிலைமையில இருக்கிறதா தந்தி வந்துச்சு. லக்ஷ்மி அம்மா போகணும்னு துடியா துடிச்சா. அங்கே போகிறதாந்தா நீ அங்கேயே இருந்துடு, அப்புறம் இங்கெல்லாம் வரக்கூடாது சுந்தரம் செட்டியார் கண்டிப்பா சொன்னாரு. பாவம், அவன் என்னதான் செஞ்சா உங்களுக்கு? லக்ஷ்மி அம்மா கேட்க, என்ன மதிக்காதவன் வீட்டுக்கு நீ எப்படி போறது? நான் அவங்க வீட்டுக்கு போகாம வேறு யார் வீட்லயாவது தங்கி இருந்தாவது சிவகாமியை பார்த்துட்டு வந்துடுறேனே.
அதெல்லாம் முடியாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் இப்படின்னு சுந்தரம் செட்டியார் குடும்பத்துக்கும் பகவான் செட்டியார் குடும்பத்துக்கும் இருந்த மொத்த பேச்சுவார்த்தையும் அருந்து இப்போ போக்குவரத்து கூட இல்லாத அளவுக்கு மொத்த உறவும் அறுந்து போச்சு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.